السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله. صدق الله العظيم. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு சூரத்துல் அஹ்காஃப், அதைத் தொடர்ந்து சூரத்து முஹம்மத், சூரத்துல் ஃபதஹ், சூரத்துல் ஹுஜராத் இதெல்லாம் ஓதி நிறைவு செய்யப்பட்டு சூரத்துல் தாரியாத் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களிலே ரொம்ப பிரபல்யமான சூறாக்கள் பார்த்தா ஒன்று சூரத்துல் ஃபதஹ் மற்றும் சூரத்துல் ஹுஜராத். இந்த சூரத்துல் ஹுஜராத் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூறா. பல்வேறு வகையான முக்கியமான சமூக பிரச்சனைகளையும் அந்த சூறா நமக்கு சொல்லித் தருகிறது. ஆன்மீகமான சில பிரச்சனைகளையும் அந்த சூறா நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு முன்பாக சப்தம் போடக்கூடாது, அவர்கள் முன்பாக சப்தத்தை உயர்த்தக்கூடாது, அவர்களுடைய வீட்டு கதவை தட்டக்கூடாது, அவர்களுடன் இருக்க வேண்டிய பல்வேறு ஆன்மீக சம்பந்தமான ஒழுக்கங்களை சூரத்துல் ஹுஜராத் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே நேரத்தில் சமூகம் சார்ந்த பொதுமக்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய பல்வேறு செய்திகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு செய்தி நம்ம இடத்திலே வந்தால் அந்த செய்தியை நாம் எப்படி செய்வது, அதை நம்பலாமா நம்பக்கூடாதா, அதை பிறரிடத்திலே சொல்லலாமா சொல்லக்கூடாதா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் மீது விரோதமாக இருக்க வேண்டாம், பொய் பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், ஒட்டு கேட்க வேண்டாம், இப்படி பல்வேறு செய்திகளை இந்த சூரத்துல் ஹுஜராத் நமக்கு சொல்லித் தருகின்ற அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்கிறான், فَأَصْلِحُوا بَيْنَ أَخَوَيْكُمْ وَإِنْ طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. முஃமின்களுக்கு மத்தியிலே சண்டை வந்தால் அதை நீங்கள் فَأَصْلِحُوا ஒன்று சேர்த்து வையுங்கள், சமாதானம் செய்ய வையுங்கள் என்று சொல்கிறான். அதைத் தொடர்ந்து அடுத்த வசனம் வருகிறது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஸ்லிம்கள் எல்லாரும் சகோதரர்கள், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இணக்கமாக இருங்கள், சமாதானத்துடன் இருங்கள். சமாதானமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே சொல்கிறான். சமாதானம் முஃமின்களுக்கு மத்தியிலே மிக அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நற்குணம் என்று சொல்லலாம். அந்த சமாதானத்தை குறித்து இன்றைக்கு பல்வேறு வசனங்கள் ஓதப்பட்டது. சூரத்துல் பராத் சூராவிலே வருகிறது, சூரத்து தௌபாவிலே வருகிறது, பல இடங்களிலே அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் கூறுகிறான். சமாதானம் முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு 4 வகையான சமாதானம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமாதானங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். முஃமின்களுக்கு மத்தியிலே செய்து வருகிறார்கள், காஃபிர்களுக்கு மத்தியிலே செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதல் விஷயம் காஃபிர்கள், யஹூதிகள் இவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் இணக்கமாக இருப்பது. அப்படி ஒரு சமாதானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வைத்திருக்கிறார்கள். வ இன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வ தவக்கல் அலல்லாஹ். காஃபிர்கள், யஹூதிகள் இவங்கெல்லாம் கூட சமாதானத்துக்கு வந்தால் அவங்க கூட இணக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சூரத்துல் ஹுஜராத்துக்கு முன்பு உள்ள சூரத்துல் ஃபதஹ். சூரத்துல் ஃபதஹ்ல மக்கா வெற்றி அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம்கள் துரத்தப்பட்டு மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவில் இருந்த பொழுது அதற்கு பிறகு மக்கா மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது. இந்த முஸ்லிம்களுடைய கைக்கு வர்றதுக்கான காரணம் என்னதான்? சமாதானம். அதுக்கு முன்னாடி ஹுதைபியான்ற ஒரு உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கை நடக்கும் பொழுது காஃபிர்கள் போடுற எல்லா நிபந்தனையும் முஸ்லிம்களுக்கு எதிரானது, ஒவ்வொரு நிபந்தனையும் எதிரானது. நீங்க மதீனாவிலிருந்து எந்த முஸ்லிமோ மக்காவுக்குள்ள வரக்கூடாது, அப்படி வந்தா நாங்க ரிட்டர்ன் அனுப்ப மாட்டோம். பேர் எழுதும் பொழுது முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு தான் எழுதணும். ஏன்னா முகமது ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூல்ன்றதை அவங்க ஏத்துக்கல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கடிதத்தில் எழுதக்கூடாது. அது என்ன அல்லாஹுக்கு ரஹ்மான் ரஹீம், பிஸ்மிக் அல்லாஹும்ம வெறும் இறைவனுடைய பெயரால், இப்படி 1008 விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராக.
ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், பொறுமையாக இருங்க, காஃபிர்களுடன் இணக்கமாக இருங்கன்னு சொல்லிட்டான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணக்கமாக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அதனால் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே அதுவும் வருகிறது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்துவிட்டோம் சொல்றான். கணக்குப்படி அங்கே என்ன நடந்திருக்குன்னா, முஸ்லிம்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது தோத்த மாதிரி தெரியுது. காஃபிர்கள் சொன்ன எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ் சொல்றது என்னன்னா, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஒரே வருஷம் தான் கடந்தது, ஒரே ஆண்டுல மீண்டும் முஸ்லிம்களுக்கு இடத்திலே மக்கா கிடைக்கிறது, மக்காவுடைய பூமி முழுவதும் கிடைக்கிறது, எல்லாரும் இஸ்லாம் ஆகிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னா இணக்கம், சமாதானம். எப்படி சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ரெண்டாவது, முஸ்லிம்களுக்கு மத்தியில சமாதானம். முதல்ல காஃபிர்களுக்கு மத்தியில சமாதானம், இணக்கமாக இருப்பது. ரெண்டாவது, முஸ்லிம்களுக்கு மத்தியில இணக்கமாக இருப்பது. இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில இணக்கமாக இருப்பதுன்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு முஸ்லிம்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, அல்லது முஸ்லிம்களுக்கு மத்தியில கூட்டமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த கூட்டம் அந்த கூட்டம், இந்த குடும்பம் அந்த குடும்பம் அப்படின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், நல்ல முறையில் சமாதானம் செய்து வைங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் பொய் சொல்கிறது இஸ்லாத்தில் அனுமதி. பொதுவாக பொய் சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை. அல் கிதுபு யக்குலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும். ஆனால் இருவருக்கு மத்தியில் பொய்யை சொன்னால் அந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்ற பட்சத்தில் பொய் சொல்வது ஜாயிஸ். பொய் தான் அந்த இடத்துல சொல்லணும்னுலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு உண்மையை சொன்னால் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை அதிகமாகும் அப்படின்ற பட்சத்தில் உண்மையை மறைத்து பொய்யை சொல்வது தான் முக்கியம், அதுதான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. காரணம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கம் வேண்டும், அதற்கான காரணத்துக்காக பொய் சொல்லலாம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கம் வேண்டும் என்பது இரண்டாவது சொல்லப்பட்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. மதீனால இருக்கிறாங்க, ஒரு செய்தி வருது, குபால ஒரு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு மத்தியில். வாங்க குபால நம்ம சமாதானம் செய்ய போலான்னு போயிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போயிட்டாங்க, அங்கே சமாதானம் நடக்குது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்னன்னா, இங்கே தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, தொழுகைக்கு ஆள் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்கிறாங்க, தொழுகை முடிஞ்சிருச்சு. இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்து வைப்பதற்காக ஜமாத்து தொழுகையை விட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கையில ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை விட்டதா வருது. ஒன்று, அவங்களுடைய கடைசி வஃபாத்துக்கு முன்புள்ள ஒரு 1.5 நாட்கள், சில நாட்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது எழ முடியாத சூழ்நிலையில் அப்போ ஜமாத் மிஸ் ஆச்சு. அதை தாண்டின்னு பார்த்தா முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதற்காக, இணக்கத்திற்காக அவர்கள் செல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஜமாத் மிஸ் ஆகிடுது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானம் செஞ்சு வச்சிட்டு இருக்கும் பொழுது ஃபர்லு தொழுகை நடந்தாலும் அதை விட முக்கியமானது இந்த சமாதானம் செய்து வைப்பது, முஸ்லிம்களை இணக்கமாக எடுத்து வைப்பது என்று இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லப்படுகிறது. மூணாவதான இணக்கம் என்னன்னா, கணவன் மனைவிக்கான இணக்கம். தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனையில் மூணாவது பிரச்சனை யாருக்குன்னா, அதிகமாக கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வரும், சில நேரங்களில் அது பஞ்சாயத்தாக வரும், ஜமாத்துக்கு வரும், கோர்ட்டுக்கு போவோம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள். 99% அந்த பிரச்சனையை சரி செய்ய தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு இயக்கமும் சரி, அல்லது ஒரு லாயர்கிட்ட போனாலும் சரி, அவங்களுக்கான பேமெண்ட் வரக்கூடிய அந்த என்ன தேவையோ அதுபடி அவங்க செஞ்சு வச்சிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பஞ்சாயத்து மாதிரி வந்துச்சுன்னா 99% அதை சேர்க்க தான் பார்ப்பார்கள். அந்த நேரத்திலையும் நம்ம சொன்னது தான் என்னது, ஒரு பொய்யை சொல்லி அவர்களை சேர்த்து வைப்பது அனுமதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சேர்த்து வைக்க போறவங்க நல்லவங்களா இருக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க தரப்புல இருந்து ஒரு ஆள், அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆள் போயிட்டு சமாதானம் செய்து வைங்க. அந்த போற ஆளு உருப்படியான ஆளா இருக்கணும். போற சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான பேச்சை பேசி இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையோட இன்னும் அதிகமாக்கி விட்டுருவாங்க. எனவே கூட்டிட்டு போறவங்களை கரெக்டாக கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் பொழுது
குடும்பத்தில் எல்லாரையும் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் அப்படி நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா, பொண்ணு வீட்டில் இருந்து சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஏற்றி விட, அங்கேருந்து வேற ஒருத்தர் ஏற்றி விட இருக்கிற பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். கரெக்டாக யார் பேசுவாங்களோ அவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும். இது பிரச்சனையோடைய விஷயத்தில் கவனிக்க வேண்டியது. ஆமஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்தில் ரொம்ப பிரபல்யமான ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த ஆமஷ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மனைவியோட பிரச்சனை. அப்போது அந்த சண்டைக்கு பஞ்சாயத்துக்கு வராரு அவருடைய நண்பர். இப்போ அந்த இடத்துல அவர் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கும்போது நல்ல வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக அந்த அம்மா கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கொஞ்சம் கருப்பு தான், அதுக்காகனா இவருக்கு விடணும்னு அவசியம் இல்லை, இவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு தான், அதனால் இவரை விடணும்னு அவசியம் இல்லை, இப்படியே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிக்கிட்டே இருக்கிறது பூராவே இவர் மேலே உள்ள குற்றங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த அம்மாக்கே தெரியாது இவர்கிட்ட இவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உடனே அவர் சொல்ல, நீ நிறுத்து, இருக்கிற பிரச்சனையை நீ இன்னும் அதிகமாக்கி கொண்டு போலன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டார். எனவே கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆளை நல்ல முறையான ஆளாக கூட்டிகிட்டு வரணும். இந்த பிரச்சனை கடைசியாக இருக்கக்கூடியது முக்மீனுக்கு மத்தியில் ரெண்டு முக்மீன். முதலாவது முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும், ரெண்டாவது முஸ்லீம்களிலே உள்ள கூட்டமாக உள்ளவர்கள், குடும்பமாக உள்ளவர்கள், அந்த மாதிரி. மூணாவது நம்ம சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் இணக்கம். நாலாவது ஒரு தனிநபர், முஸ்லீம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம் என்ற மாதிரி, இந்த மாதிரி உள்ளவங்க. இந்த இணக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். கூட பிறந்தவர்களுடன் பேசாமல் இருப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதிகபட்சமாக 3 நாட்கள் ஏதாவது விரோதமோ மனஸ்தாபமோ இருந்துச்சுன்னா, அதை தாண்டி பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லை என்று புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ அந்த நேரத்தில் யார் முதல்ல சலாம் சொல்றாங்களோ அவர்கள் ரொம்ப பாக்கியத்திற்குரியவர்கள் என்றும் வருகிறது. எனவே பேசாமல் இருப்பது, விரோதத்துடன் இருப்பது, இவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது கூட்டிட்டு போறவங்க, சமாதானம் செய்யறவங்க கொஞ்சம் அப்படியே உனக்காக வரதெல்லாம் செஞ்சது இல்லையா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இந்த ஒரு வாட்டி விட்டுரு, இந்த மாதிரி பேசணுமே தவிர கூட்டிட்டு போறவங்க பேசக்கூடியது இன்னும் ஏற்றி விட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. எனவே இது போன்ற சமாதானங்கள் நிறைய இருக்கிறது. சமாதானம் என்று ஒரு பஞ்சாயத்துக்கு போகும் பொழுது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். என்னன்னா, யாரு கூட்டிட்டு போறாங்களோ, கூட்டிட்டு போகப்பட்ட நபர் ஒருவேளை என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம் அப்படின்ற நீயத்தோடு போகணும். அப்போ தான் அந்த சமாதானம் விளங்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணாலும் நான் என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறேனோ அதிலே தான் இருப்பேன், நீங்கள் தான் என்னுடைய நிலைமைக்கு வரணும் என்ற ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போனால் அந்த சமாதானம் சரியாக இருக்காது. எனவே சமாதானங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே நிறைய வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களுக்கு மத்தியிலே இணக்கத்தையும் சமாதானத்தையும் தருவானாக. நம்ம குடும்பத்திற்கு மத்தியிலே இணக்கத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வழியின்படி வாழ்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.